பற்றின தகவலும், எப்படி அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதை பற்றி நம்ம தகவலும், ப்ளஸ் அதோட வந்து என்னென்ன சர்டிஃபிகேட் நம்மளுக்கு தேவைப்படுது அப்படின்ற தகவலும், ப்ளஸ் இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். பிஹெச்டி ஸ்லெட்டு நெட்டு அதான் வந்து எலிஜிபிள். அதேமாதிரி லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 29/4/2024 கொடுத்துருக்காங்க. 1 மந்த் கொடுத்துருக்காங்க. ஸோ 28ஆம் தேதியிலேருந்து நம்மளுக்கு அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஃபீஸை பற்றி கொடுத்துருக்காங்க. The candidates who had applied for the pay the fees earlier in response of the notification 28 and 4 have applied again but the area exempt from the payment of online application registration fees. Date of notification online application exam date tentative interview பற்றி லாஸ்ட்டில் வந்து சொல்லியிருக்கோம். வேக்கன்சி பற்றி டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதோட சிலபஸ் வந்து டிஆர்பி வெப்சைட்டில் இருக்குது. அதை பற்றி வீடியோஸ் நம்ம கொடுத்துருக்கோம். நீங்கள் டிஆர்பி வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னா சிலபஸ், அதாவது ரெக்யூர்மெண்ட் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சிலபஸ் இருக்கும். சிலபஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கான சிலபஸ் இருக்கும். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் உங்களோட சப்ஜெக்டோட எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 65 சப்ஜெக்ட் கொடுத்துருப்பாங்க. அங்கே வந்து 40 சம்திங்கில் தான் உங்களுக்கு சிலபஸ் இருக்கும். அதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, ஈக்குவலன் கொடுத்துருக்காங்க டிகிரி. அதை என்னன்னு சொல்லி கரெக்டாக பார்த்துங்க. ஏன்னா சப்ஜெக்ட் கோடு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் கரெக்டாக வந்து செலக்ட் பண்ணிக்கணும் அப்ளிகேஷன் வந்து நீங்கள் ஃபில் பண்ணும்போது. தனித்தனியாக கொடுக்குறாங்க. பிஹெச்டி கேண்டிடேட்டு, செட்டு கேண்டிடேட்டுக்கு அவங்க தனியாக கொடுத்துருக்காங்க. செட்டு ஸ்லெட்டுக்கு ஈக்குவல் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ திஸ் இஸ் அ மஸ்ட் ஒன் ஃபார் இன் சப்ஜெக்ட். ஸோ நம்மளுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வந்து நம்மளுக்கு தேவைப்படும் அப்படின்னா இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் 10th மார்க்கு 12th. ஏன்னா இந்த ஃபாலோயிங் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் மார்க் ஸ்டேட்மெண்ட் ஆர் அப்லோட் த போர்ட்டல் அலாங் த ஆன்லைன் அப்ளிகேஷன். டிப்ளமோ ஒரு ஈக்குவல் அப்ளிகபிளாக இருந்துச்சு அப்படின்னா ஓகேவா. கன்சல்ட் மார்க் டிப்ளமோ இது வந்து பார்த்தீங்கன்னா 10 to 12க்கு ஈக்குவலண்ட்டு ஓகேவா. டிப்ளமோ ஆர் இட்ஸ் ஈக்குவலண்ட் இஸ் அப்ளிகபிள் இருந்துச்சு அப்படின்னா 10 to 12th. அதே மாதிரி யூஜி டிகிரி கன்சல்டேட்டு டிகிரி சர்டிஃபிகேட்டு, அதேமாதிரி பிஜி டிகிரி கன்சல்டேட்டு டிகிரி சர்டிஃபிகேட்டு. எம்ஃபில் டிகிரி வந்து முன்னாடி படித்தவங்கன்னா எம்ஃபில் இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கான்சல்ட் மார்க் ஃபார் த ஆல் செமஸ்டர்ஸ். அதேமாதிரி டிகிரி சர்டிஃபிகேட் ஆர் ப்ரொவிஷன் சர்டிஃபிகேட்டு. நம் எம்ஃபில்ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு செமஸ்டர் நம்ம எக்ஸாமே எழுதுவோம். ஸோ அதனால் அந்த மீனிங்கில் அவங்க சொல்லியிருக்காங்க. பிஎட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து கொடுங்க. ஏன்னா பிஎட் எம்எட் ரொம்ப முக்கியம். ஏன்னா காலேஜ் ஆஃப் எஜுகேஷனுக்கும் அவங்க வந்து வேக்கன்சி வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிஹெச்டி டிகிரி அப்ரூவல் லெட்டர் ஃபார் த யூனிவர்சிட்டி ப்ளஸ் அல்லது வந்து பார்த்திங்க அப்படின்னா நெட்டு ஸ்லெட் சர்டிஃபிகேட் ஓகேங்களா. அதே மாதிரி எவிடன்ஸ் ஃபார் ஜிஓ ஈக்குவலன்ஸ் குவாலிஃபிகேஷனுக்கு ஓகே. அதாவது என்ன அப்படின்னா இப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இங்கே 60 சம்திங் சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்களா. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா சிலபஸ் வந்து பார்த்திங்கன்னா 40 சம்திங் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு ஈக்குவலண்ட் வந்து அவங்க வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் அது இல்லாமல் பார்த்திங்கன்னா பிஎஸ்சிஎம் தமிழ் மீடியத்தில் படிச்சிங்க அப்படின்னா அந்த ஒரு சர்டிஃபிகேட் நம்மளுக்கு. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் ஹச்ஓடி அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி ஓகேவா. அதாவது நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்டு. நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வந்து நம்ம இதை பற்றி டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 3ல் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிஎஸ்டிஎம் பற்றி 1 and 2ல் கொடுத்துருக்காங்க. அடுத்தது கான்டாக்ட் சர்டிஃபிகேட் லாஸ்ட் ஸ்டடிட் இன்ஸ்டியூஷன் கேரக்டர் சர்டிஃபிகேட் வர் கெசட்டட் ஆஃபீஸரு அவங்களோட இதாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களோட சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. டிஃப்ரெண்ட்லி ஏபிள் இருந்தால் அவங்களோட சர்டிஃபிகேட். ஸோ இது மட்டும்தான் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஓகே இது எல்லாமே வந்து லாஸ்ட்லக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் தான். பட் அந்த கேட்டகரியில் நீங்கள் இருந்தீங்கன்னா மட்டும்தான் வரும். அதர்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வராது. லாஸ்ட் 2 சர்டிஃபிகேட்டும்
ஸோ கீழே இம்பார்ட்டன்ட் டேட் கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் ஆஃப் கெஸ்டர் லெக்சர் இவ் அப்ளிகல் அப்லோட் த கேண்டிடேட் டேஷ்போர்ட் ஃபார் த ஃபார்மேட் கிவன். ஓகே, அதுக்குமே வந்து அப்லோட் பண்ணணும். கெஸ்ட் லெக்சராக இருந்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. பிட்வீன் 1/7/2024 13/7/2024. கீழே எல்லாமே பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸ் என்னன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. யார் யார்கிட்ட வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை பற்றி நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு சர்டிஃபிகேட்டு. பி பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டு. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட். ஓகேவா, இந்த நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வந்து டீட்டெயில்டாக வந்து நோட் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் 1. ஸோ இது வந்து தமிழ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. தமிழ் லாங்குவேஜ் ரிமைனிங் 25 மார்க் ஜிகே கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. செக்ஷன் பி வந்து இந்த மென்ஷன் தி த ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், அதாவது நம்மளோட சப்ஜெக்ட் பேப்பர். ஓகேவா, கீழே வந்து டேபிளாகவே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க எவ்வளோ என்னன்னு சொல்லிட்டு. ஓகேங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 பேப்பர் 2 அப்படின்னு 2 இது கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ தென் அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்வியூ. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செக்ஷன் ஏ வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் சாய்ஸ் வித் அப்ஜெக்டிவ் டைப் இன்க்ளூடட் தமிழ் லாங்குவேஜ் காம்பனண்ட்டு. ஓகே, அதை பற்றி டீட்டெயில்டோட செக்ஷன் டிஸ்கிரிப்டிவ் டைப் ரிஃப்ளெக்டிங் த ஆல் இவெண்ட்ஸ் வந்து ரெஸ்பெக்டிவ் அப்புறம் கொடுத்துருக்காங்க. டிஸ்கிரிப்டிவ் டைப் கொஷின் 2 hours கொடுத்துருக்காங்க. அவுட் ஆஃப் 8 கொஷின்ஸ். ஓகேங்களா, அதை வந்து நம்ம 5 கொஷின்ஸ் வந்து எழுதணும் அப்படின்னா 5 × 10 50 மார்க். பார்ட் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் சாய்ஸ் தான் கொடுத்துருக்காங்க செக்ஷன் ஏவில் ரெஸ்பெக்டிவ் சப்ஜெக்ட்டு. அதே மாதிரி பார்த்தா டிஸ்கிரிப்டிவ் டைப் த ரிஃப்ளெக்ட் ஆல் சப்ஜெக்ட். ஓகேவா. ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு இன்டர்வியூ. ஓகேங்களா. ஸோ இதான் வந்து நம்மளுக்கு அந்த ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கு தேவையுள்ள உங்களுக்கு சப்ஜெக்ட் உங்களுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபார் கெஸ்ட் லெக்சராக இருந்துச்சு அப்போ கவர்மெண்ட் காலேஜில் 50 மார்க்ஸ் இந்த டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் கவர்மெண்ட் காலேஜ் இன் கெஸ்ட் லெக்சர் வித் த யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் அப்ரூவ் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் from time to cancelled by the government. 2 mark for each academic year, that is 11 month. ஏன்னா மே மந்த் வந்து கன்சிடபிள் கிடையாது. ஸோ அதில் மேக்ஸிமம் மார்க்கே 50 மார்க் தான். ஓகேவா. ஸோ ப்ளஸ் இந்த வைவா பார் கெஸ்ட் லெக்சருக்கு 15 மார்க்ஸ் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இப்போ டோட்டலி வந்து பார்த்தீங்கன்னா 30 மார்க்ஸ் உங்களுக்கு வந்து இது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஆசிரியர்கள் வந்து இது போராட்டத்தெல்லாம் வந்து பண்ணனால இந்த ஒரு விஷயம் வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. சரிங்களா. ஸோ கீழே இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா குவாலிஃபிகேஷன் ப்ரிஸ்கிரைப்டு பை யூஜிசி ஃபார் அப்பாயின்மெண்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இன் காலேஜ் அண்ட் யூனிவர்சிட்டி. அவங்களோட நார்ம்ஸ் பிரகாரம் தான் வந்து இங்கே ஃபுல்லாகவே போட்டிருக்காங்க. பிஃபோர் 1991 எப்படி இருக்கணும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 93 இயருக்கு 2001, அதே மாதிரி 2006, 2000. ஓகேங்களா. அதே மாதிரி சிலபஸை பற்றி வந்து 65 கீழே பாருங்கள். கேண்டிடேட்ஸ் அப்ளை த சப்ஜெக்ட் டிஆர்பி நோட்டிஃபிகேஷன் வில் பி ஷால் கன்சிடர் 65 சப்ஜெக்ட் நோட்டிஃபிகேஷன் and 65 subjects are grouped into 49 discipline in the purpose of written exam. ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா. 16/5 49 அவங்க குரூப்பாக வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. அந்த குரூப்பு தான் இங்கே கொடுத்துருக்கிறது. ஸோ இதை வந்து எல்லாமே மைனூட்டாக என்னன்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துங்க. சரிங்களா. ஸோ இதை கண்டினியூ பண்ணி நம்ம வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்ற ஒரு தகவலையுமே நம்ம கொடுப்போம். கண்டிப்பாக இது ஒரு பயனுள்ள தகவல் கணக்கில். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.